ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த கார்ன் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி ஈவினிங் பிள்ளைங்களுக்கு அதை ஸ்நாக்ஸ் மாதிரி அதை வேக வச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் பாருங்கள், இந்த இளநீர் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டு கொளத்தூருக்கு போனோம். நாங்கள் 2 பேர் வெளியில் சாப்பிட்டுட்டு என்னோடய 2 சில்ட்ரன்ஸ்க்கும் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து சும்மா அதை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அரைக்கீரை அண்டு வல்லாரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, புளிச்சக்கீரை இது எல்லாமே நான் கம்பைன் பண்ணி துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் கல் உப்பு, அந்த மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நான் ஒரு பெரிய குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த ப்ரெஷர் பேனில் தான் வேக வைப்பேன், அது பத்தாது குவான்டிட்டி. ஸோ அது வேகிறதுக்கு அதனால தான் இதை பெருசு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணுறோம். பாருங்கள், 3 விசில் வந்தாலுமே போதும். ஆல்மோஸ்ட் இந்த கீரை கடையிறதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக தான் வேகணும். பாருங்கள், இந்த அவரைக்காய் வந்து இந்த உருட்டு அவரைக்காய் மாதிரி கொடுத்தாங்க கொளத்தூரில். அது பாருங்கள், ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் இந்த நைட்டி தான் இந்த கலர் தான் போட்டிருந்தேன், அதனால தான் அப்படி காமிக்கிறேன். இந்த கலர் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பர்பிள் லவர் நான். அண்டு பாருங்கள், அந்த அவரைக்காயில் நிறைய சீடு இருந்துச்சு, அதனால் அதெல்லாமே உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்காக நிறைய வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சும்மா கீறி இருக்கேன் காரத்துக்கு. அண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். சும்மா டயர்டாக இருந்தேன்னு ஒரு 1/2 டம்ளர் சூடாக பால் கொடுத்தாரு என் ஹஸ்பண்ட். ஸோ அதை குடிச்சிட்டு தான் இந்த வேலையில் நான் பார்த்துட்ருந்தேன். பாருங்கள், இந்த கீரை வந்து பாயில் ஆகிடுச்சு. பருப்பில் ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கு. ரொம்ப குழைய இருந்தால் நல்லா இருக்காது. ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு அதில் பூண்டுலாம் நசுக்கி போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொரியலும் கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு தாளிச்சிருக்கேன். பாருங்கள், கீரை வந்து அதை நான் மிக்சியில் தான் சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டு தாளித்து அதில் நான் கொட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே நாங்கள் நான்வெஜ் எதுவும் பண்ணலை, இந்த வெஜிடேரியன் தான் பண்ணியிருக்கோம். பொரியல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச், அதோட ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.